ஓகே, சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, எக்ஸ் வேல்யூவோ ஒய் வேல்யூவோ கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேவா? இப்போது எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் லெட், அடுத்து 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4 இருக்கா, அதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையோ இல்லை செகண்ட் ஈக்குவேஷன்லையோ எக்ஸ் வேல்யூவோ ஒய் வேல்யூவோ கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கறதுல தான் வந்துட்டு என்னது சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 16ல் ப்ளஸ் 3y ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும், மைனஸ் 3yயாக மாறும். இப்போது எக்ஸோட வேல்யூவை நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 2ல். எந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் கண்டுபிடிச்சனோ இன்னொரு ஈக்குவேஷன் ரிமைனிங் இருக்கும்ல, அதில் எடுத்துகிட்டு போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் எக்ஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2ல் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா 1 வச்சு தானே நம்ம இதை கண்டுபிடிச்சோம். அப்போது 2ல் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2ல் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4ல் எக்ஸோட வேல்யூ போட்டேன்னா 2 into 16 மைனஸ் 3y மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போது 2 16 சார் எவ்வளோ வரும், 32. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6. ஒய் இங்கே ஏற்கனவே இருக்குது, அதனால் ஒய்ன்னு போட்டுக்கிறேன். வெளியில் ஒரு மைனஸ் ஒய் இருக்கார், 4 4ன்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணலாமா? அப்போது 32 மைனஸ் 6ம் மைனஸ் 1 என்ன வரும், மைனஸ் 7y ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். எனக்கு வந்துட்டு ஒய் வேல்யூ தான் வேணும். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 32 ப்ளஸ் 32 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தேன்னா மைனஸ் 32ன்னு மாறும். 32ல் 4 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும், மைனஸ் 28. எனக்கு ஒய் தானே வேணும், இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். எனக்கு ஒய் வேல்யூ தான் வேணும். அதனால மல்டிபிள் இருக்கிற 7 இந்த சைடு வரும்போது என்னவா மாறும், டிவிஷனாக மாறும். 1 7s are 7, 4 7s are 28. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, 4ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஒய்யோட வேல்யூவை நான் எதில், ரெண்டு ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு என்ன தான் வரப்போகுது, எக்ஸ் வேல்யூ சேமாக தான் வரும். ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அப்போ ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 4 நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 16ல் y ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட் பண்ணனா 3 4s are 12ன்னு வரும். இங்கே ஏற்கனவே 16 இருக்குது, எனக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். ப்ளஸ் 12 ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போச்சுன்னா என்னவா மாறும், மைனஸ் 12ஆக மாறும். அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது, 16 மைனஸ் 12 4. புரியுதா? எக்ஸோட வேல்யூ 4, தென் ஒய்யோட வேல்யூவும் 4. கண்டுபிடிச்சாச்சா? நமக்கு எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட் எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன தான் சொல்ல வராங்க, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஸ்டினில் எலிமினேஷன் மெத்தடை வச்சு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் போடுங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தடுன்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் போங்க. அப்படி இல்லையா, நார்மலாக எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூன்னு வந்திருக்குன்னா ஈஸியஸ்ட் மெத்தட் எதுன்னு உங்களுக்கு தோணுதோ, எது உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அந்த மெத்தடுக்கு போங்க. ஓகேவா? எலிமினேஷனை விட இது ரொம்ப ஈஸி. சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஈஸி. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ
அதை எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? எந்த மெத்தடில் போட்டாலும் எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் சேமாக தான் வரும். ஓகே, தேங்க்யூ.